பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்போ அரசியல் களத்தில் இவரை அணைஞ்சிருக்காரு. சூடு பிடிக்கிற தேர்தல் பிரச்சார களத்தில் இந்த சிபிஐ வேட்பாளர் இருக்கார்ல, திமுக கூட்டணி சார்ந்து, அந்த வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண பழனிக்கு போனாருங்க பிரகாஷ் ராஜ் அவர்கள். அங்கே போயிட்டு என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? இவர் வாயை திறந்தாலே பாஜக சார்ந்து பயங்கரமாக அடித்து பேசுவார்னு தெரியும். இப்போ டிவிக்கேன்ற கட்சியில் உள்ளே வந்திருக்குல்ல, அவங்கள தாக்கி பேசாமல் இருப்பார். பேசியிருக்காருங்க. ஏதோ நிஜ லைஃப்பில் கில்லி படம் பார்க்குற மாதிரி இருக்குது. வில்லன் ஹீரோ மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கு கதை. இப்போது என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா பிரகாஷ் ராஜ்? நான் நடிகராக இங்கே வரல, இந்த சமூகம் உருவாக்குன ஒரு கலைஞனா உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். சமூகத்துக்கு சிக்கல்னா கலைஞன் வரணும் தானே, அப்படி தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு. அதான் இன்னொரு சினிமா நடிகராக பார்க்காதீங்கப்பா, நீங்கள் உருவாக்கின கலைஞர் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி பேசிட்டாரா? அந்த ஐடியாலஜி மனசில் விதைச்சாச்சா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன பேசுகிறாரு? 3 மாடல்களுக்கு இடையில நடக்கிற போட்டி தான் இந்த தேர்தல்னு சொல்கிறாரு. ஒன்று திராவிட மாடல் திமுக கூட்டணி, இன்னொன்று அடிமை மாடல்னு சொல்கிறாரு அதிமுக கூட்டணியை, மூணாவதா சினிமா மாடல்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும் யாரை சொல்கிறாருன்னு. விஜய் அவர்கள் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, அது மாதிரி இவர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. நான் ஒரு கதை சொல்லிட்டா அப்படின்னு ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? கிணத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க தவளைகளுக்கு மத்தியில் ஒரு அதிகார போட்டி ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு தவளை நான் தான் தலைவனாவேன் அப்படின்னுது. அப்படி சொல்லிட்டு எடுத்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதில் எடப்பாடி எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா விஜய் வேணோட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாருங்க. அப்போ மனசில் அந்த 2 பேரை வச்சுட்டு தான் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சா? ரைட்டு. அந்த கதை ஃபுல்லாக அவனை போர் அடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஒரே சினிமாவில் டாக்டர் ஆயிடலாம், ஒரே சினிமாவில் என்ஜினியர் ஆயிடலாம், ஏன் ஒரு சினிமாவில் நீங்கள் சிஎம் கூட ஆயிடலாம். ஆனால் அரசியலில் அப்படியெல்லாம் நீங்கள் சிஎம் ஆகிட முடியாது, சினிமாவில் ஆகிற மாதிரிலாம். இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ மொழிக்காகவோ தன்மானத்திற்காகவோ பிரச்சனை வந்தப்ப அவங்களுக்காக நின்னதுண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரை பார்த்து கேட்கிறார் தெரிகிறதா? ரைட்டு. நான் பேசின அளவுக்கு கூட அரசியல் பேசுறது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. நடிகர் மேலே மக்களுக்கு இருக்க அன்பு இருக்குல்ல, இது அரசியலுக்கானது கிடையாது, ஆனால் நீங்கள் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்றாரு. அதாவது ரசிகர்களை விஜயர்கள் தொண்டர்களாக மாற்றினார்ல, அதான் இங்கே குத்தி காட்டி பேசுகிறாரு. நடிகனை பிடிச்சா விசில் அடிக்கலாம், அதுக்காக நாட்டை கொடுக்க முடியாதுன்றாரு. ஸோ இதை விட ஓப்பனெலாம் சொல்ல முடியாது மக்களே. விசில் சார்னு அவரே கோரிலேட் பண்ணிட்டாரா? யாரை எதை வச்சு பேசுகிறாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.